ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுதல் கூடாது. அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனதுக்கு விரும்பவும் தெரியும், வெறுக்கவும் தெரியும். எல்லாம் அவர் நடக்கும் முறையில் உள்ளது. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறு எதுவும் அதற்கு ஈடாகாது. இதுவும் கடந்து போகும். உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம். ஆகவே பிரிந்தவரை எண்ணி நீ வருந்த தேவையில்லை. வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையதல்ல. அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை நீ உணர்கிறாய். கவலை கொள்ளாதீர்கள். நாமாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும் போது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கும். முடிவு உங்கள் கையில். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்தும் இயலாது. உன்னை நோக்கி வருவதை நேசி. உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யோசிக்காதே. வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுக்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. ஆனால் ஒவ்வொன்றாக நிச்சயம் மாறும்.